வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவின்ஸ் க்ரோஷேட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பிகினர்ஸ்க்காக தான் ஒரு வீடியோ போட போறோம். என்னன்னா யார்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பால் மாதிரி இல்லாம ஹேங்கா வந்துச்சுன்னா எப்படி பாலா கன்வெர்ட் பண்றதுன்னு நிறைய பேர் கேக்குறீங்க. ஏன்னா நானுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா யார்ன்ஸ் வாங்கினப்போ இந்த மாதிரி ஹேங்கா கொடுத்தப்போ எங்க பிரிச்சு எப்படி ரோல் பண்றதுன்னு தெரியாம நிறைய யார்ன்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணி அது ஒரு மாதிரி சிக்கலாகி அப்புறம் ரொம்ப நேரம் டைம் எடுத்து நான் வந்து அதை எடுத்திருக்கேன். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிராண்டடாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி பால்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து ஐஸ் பிராண்டோடையான, இது வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்ஸாக கொடுத்துருவாங்க. ஸோ அது இல்லாமல் நீங்கள் இந்த காட்டன் யார்ன்ஸ் இல்லைன்னா 8 ப்ளே அந்த மாதிரி யார்ன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஹேங்காக கொடுப்பாங்க. ஸோ காட்டன் யார்ன்ஸ் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மெஷினில் பால் பண்ணி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினில் ரோல் பண்ணி வருது. அது இல்லாமல் இந்த மாதிரி ஹேங்காக கொடுத்தா எப்படி நம்ம இந்த மாதிரி ஒரு பாலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக குன்னூர் போனப்போ 8 ப்ளே யார்ன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஈச் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 150 கிராம்ஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எல்லாமே ஒரு 2லேருந்து 3 ஹேங்க் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் வந்து வரும். இதையுமே வந்து பால் மாதிரி அவங்க நாட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பிரிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டையுமே தனித்தனி ஹேங்காக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எடுக்கும் போதே உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே கையில் வந்து தனியாக ஒரு ஹேங்க் இருக்கு, அது இல்லாமல் இது ஒரு ஹேங்க்கு. ஸோ யூஸ்வலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இடத்துல நாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யார்ன்ஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்கான்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி பிரிஞ்சு இது வந்து பாதி அந்த பக்கம் இருக்கும், மீதி வந்து இந்த பக்கம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வராது. ஸோ அது எந்த பக்கமாக இருக்குன்றத கொஞ்சம் பார்த்து பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து இந்த ரவுண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இப்போ எல்லா யார்ன்ஸுமே வந்து ஒரே பக்கமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன செக் பண்ணிட்டு இருக்கேன்னா இப்போ வந்து 2 சைடு வந்து நாட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த யார்னோட 2 சைடு எண்டையும் ஒரு இடத்துல வச்சு நாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் இந்த ஹேங்க் வந்து இப்படி பிரிஞ்சு நூல் வந்து இப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சைடு வந்து ஜஸ்ட் இதை மட்டும் இப்படி 2ஆக பிரித்து இன்சைடில் வச்சு நாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹேங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஸோ நான் வந்து அதை கன்சிடர் பண்ணலை, இதை மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் நீங்கள் வாங்கின ஹேங்கில் வந்து 2 பக்கம் இருக்குன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் வந்து வேற ஒரு த்ரெட், இதே கலரில் வேற ஒரு த்ரெட் இல்லைன்னா வேற கலர் த்ரெட் அந்த மாதிரி கூட இருக்கும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடு எண்டையுமே சேர்த்து வச்சு ஒரு பக்கம் நாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு யார்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரியோ இல்லை உங்கள்கிட்ட எந்த மாதிரி இருக்கோ எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர் மேலே வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த குட்டி டேபிள் சேர் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த த்ரெட்ஸ் வந்து இதை ரோல் அப் பண்ணி வர மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட நான் இந்த ஸ்டூல் தான் இருக்குது. ஸோ நான் வந்து இதை இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு அடியிலலாம் எதுவும் போகாமல் அதை ரோல் பண்ணி வர மாதிரி பார்த்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிரிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அழகாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா 2 எண்டும் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய டைப் பண்ணியிருக்கனால நம்மளால இதை பிரிக்க முடியாது. ஸோ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நாட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை இப்படியே வச்சிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க 2ஐயும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்டு, த்ரெட்டோட எண்டு, அண்ட் இது வந்து ஒரு த்ரெட்டோட எண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இப்படி
எடுத்து பாருங்க. இதை சுற்றி எந்த எண்டு வந்து உங்களுக்கு ஃப்ளோவாக இந்த மாதிரி வருது, இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ எந்த எண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி 1 or 2 லைன்ஸ் தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த எண்டை மட்டும் வச்சுட்டு ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை இப்படியே வச்சு நம்ம பால் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இப்படி ரோல் பண்ணிட்டே வர வர அந்த ஃபார்மில் வந்துட்டே இருக்கும். ஸோ எனக்கு இந்த எண்டே வந்து ஃப்ளோவாக தான் வருது, எங்கேயுமே சிக்காகவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு சேர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் போட்டுட்டு கூட நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு தனியாக மிஷின் இருக்கு இல்லையா, யான் வெண்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாதவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரவுண்டாக வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து சிக்கே ஆகாது. யான் வந்து நல்ல ஈஸியாக வந்து உங்களுக்கு பால் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ஃப்ரீ டைம்ஸில் வந்து நீங்கள் உங்கள் பால்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி த்ரெட்டை இழுத்து விட்டுக்கணும். ஸோ ஒரே பக்கமாக ரோல் பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஜென்டலான டைட்டில் வந்து ரோல் பண்ணாலே போதும். ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சு பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. நான் யான் வந்து உங்களுக்கு சில யான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சி பண்ணும்போது அது இன்னுமே வந்து ஃபஸி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஜென்டலாக நீங்கள் இது பிரிஞ்சு வராமல் பண்ணாலே போதும். ஸோ இதை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு இது கடைசி எண்டு வரைக்கும் இப்படி வந்துட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பால்ஸ் ரோல் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யான்ஸை வேஸ்ட் பண்ணாமல் பால் வந்து ரோல் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து பிரிக்கிறப்பவே அந்த மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட்டை வந்து அந்த சிக்கல்லேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வே தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான கிளாஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.